வணக்கம். இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ 8707277783 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். இயேசுவின் உபதேச நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்ல நடந்த ஆழமான பேச்சு. சபையின் பெயர் உன்னத அழைப்பு ஆலயம். பழைய ஏற்பாட்டு பொருத்தனைகளை பத்தி பாஸ்டர் பெஞ்சமின் பேசினாரு. ஆனா கார்த்திக் என்கிற ஒரு பையன் புதிய உடன்படிக்கையோட வெளிச்சத்துல இந்த பொருத்தனைகள் எல்லாம் இப்ப புது உடன்படிக்கையின் சபைக்கு செல்லாது, அதாவது தேவையில்லைன்னு பைபிள்ல இருந்து விளக்கினான். இயேசு கிறிஸ்து சிலுவையில தம்மை பலி கொடுத்ததுனால பழைய சட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறுச்சு, அதுல இருந்து நாம எப்படி விடுதலை ஆனோன்னு கார்த்திக் ரொம்ப உறுதியா சொன்னான். இந்த பேச்சு வெறும் சர்ச் விவாதம் மட்டும் இல்லாம பழைய சட்டத்துக்கும் இயேசுவினுடைய கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாரும் யோசிச்சு பார்க்க தோண்டுச்சு. இயேசுவினுடைய உண்மையை தேடி பேசின ஒரு இளைஞனுடைய தைரியமான பேச்சு சர்ச்ல இருந்தவங்களுக்கு புதுசா ஒன்னு புரிய வச்சது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை உன்னத அழைப்பு ஆலயம் சபை முழுவதும் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஆராதனையின் ஆரம்ப பாடல்கள் முடிந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்ட பிறகு பாஸ்டர் பெஞ்சமின் மேடைக்கு வருகிறார். ஒரு அமைதியான ஆனால் எதிர்பார்ப்பு நிறைந்த சூழ்நிலை நிலவுகிறது. பாஸ்டர் பெஞ்சமின் சற்றே புன்னகையுடன் மக்களை பார்த்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு உன்னத அழைப்பு ஆலயம் சபைக்கும் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்போடு வரவேற்கிறேன். நம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மக்கள் ஆமேன் என்று சொல்கிறார்கள். பாஸ்டர் பெஞ்சமின் சில வினாடிகள் அமைதியாக நின்று சபையினரின் முகங்களை பார்க்கிறார். பாஸ்டர் பெஞ்சமின் பேசத் தொடங்கினார். இன்றைய செய்திக்கு முன்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் என் அருமையான விசுவாசிகளே, எத்தனை பேரின் ஆசீர்வாத கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன? உங்களுக்கு தேவையான காரியங்கள் நெடுக்காலமாக நிறைவேறாமல் இருக்கின்றனவா? உண்மையாகவே உங்கள் இருதயத்தில் பதில் சொல்லுங்கள். சபை சிறிது அமைதியாகிறது. சிலர் யோசிக்கிறார்கள், சிலரின் முகத்தில் சோர்வு தெரிகிறது. பாஸ்டர் பெஞ்சமின் சற்று குரலை உயர்த்தி, உங்களில் எத்தனை பேர் ஐயா எனக்கு நெடுங்காலமாக ப்ரமோஷன் கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறீர்கள்? எத்தனை வருடங்கள் ஆகியும் சம்பள உயர்வு எட்டாக்கு கனியாக இருக்கிறதா? ஒரு சொந்த வீடு வேண்டுமென்ற உங்கள் நீண்ட நாள் கனவு ஏன் இன்னும் நிறைவேறவில்லை? எத்தனை வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஏக்கம் உங்களை துரத்துகிறது? உங்கள் பரம்பரை சொத்து பிரிக்கப்படாமல் ஏன் இன்னும் இழுபறியாகவே இருக்கிறது? ஒரு கோர்ட் கேஸ் முடிவில்லாமல் இழுத்து கொண்டிருக்கிறதே, அது உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டும் என்று அல்லவா ஏங்குகிறீர்கள்? இது போன்ற இன்னும் நெடுநாளாக அநேக காரியங்களுக்காக நீங்கள் கர்த்தரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் மத்தியில் ஒரு அசைவு ஏற்படுகிறது. பலரும் தலை அசைக்கிறார்கள் அல்லது ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள். மக்கள் மத்தியில் ஒரு அசைவு ஏற்படுகிறது. பலரும் தலையசைக்கிறார்கள் அல்லது ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள். பாஸ்டர் பெஞ்சமின் அழுத்தமாக, ஆம், கர்த்தர் இன்று இந்த கூட்டத்தில் நேரடியாக பேசுகிறார். உங்கள் ஆசீர்வாதங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. வெறும் ஜபம் மட்டும் இதற்கு போதாது என்று கர்த்தர் இன்று நமக்கு உணர்த்துகிறார். இன்று நாம் பொருத்தனையை பற்றி பார்க்கப் போகிறோம். பொருத்தனை என்பது கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் ஒரு வாக்குறுதி. அது நம்முடைய விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடு. கடந்த வாரம் நம் சபையைச் சேர்ந்த ஒரு விசுவாசி என்னிடம் வந்தார். அவர் முகத்தில் பெரிய கவலை தெரிந்தது. ஐயா என்றார், எனக்கு வேலையில் ரொம்ப நாளா ப்ரொமோஷன் கிடைக்கல. இதுக்காக நான் எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யணும் என்று கேட்டார். அவர் கேள்வியை கேட்டதும் நான் அவருக்கு ஒரு ஆலோசனையைச் சொன்னேன். நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள் என்றேன். உடனே அவர், பொருத்தனைனா என்னங்க ஐயா என்று கேட்டார். அவர் கேள்வி நியாயமானதுதான்.
பலர் பொருத்தனை என்றால் என்னவென்றே அறியாமல் இருக்கிறார்கள். நான் அவருக்கு விளக்கினேன். நீங்கள் கர்த்தருக்கு, ஆண்டவரே, எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைத்தால் என்னுடைய 1 மாத சம்பளத்தை உமக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் இருதயபூர்வமாக இதை கர்த்தரிடத்தில் நேர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொன்னேன். இந்த உதாரணத்தை ஏன் சொல்கிறேன் என்றால், பொருத்தனை என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது நம்முடைய விசுவாசம், அர்ப்பணிப்பு மற்றும் கர்த்தருடைய வல்லமையின் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடங்காளம். வேதாகமம் முழுவதும் பொருத்தனையை பற்றி பேசுகிறது. கர்த்தர் பொருத்தனைகளை மதிக்கிறார், அவற்றை பக்தியுடன் நிறைவேற்றுபவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருத்தனை என்பது ஏதோ சாதாரணமாக செய்துவிட்டு மறந்து விடுகிற காரியம் அல்ல. ஒருமுறை கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது உங்கள் கடமை. அதை தவறினால் விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும் என்று பாஸ்டர் பெஞ்சமின் சபை மக்களிடம் போதித்தார். சபை மக்கள் மிகுந்த யோசனையில் பாஸ்டர் பெஞ்சமினை நோக்கி பார்த்தார்கள். பின்னும் பாஸ்டர் பெஞ்சமின் தன்னுடைய போதகத்தை தொடர்ந்தார். வேதத்தில் பொருத்தனைகளைப் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். இது வெறும் அறிவுரை அல்ல, கட்டளை. சங்கீதம் 76:11, பிரசங்கி 5:4, உபாகமம் 23:21. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 76ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே, உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். பாஸ்டர் பெஞ்சமின் தன்னுடைய போதத்தை தொடர்ந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ கேட்டு இருக்கிற இந்த வசனம் சங்கீதம் 76:11 சொல்கிறது, உங்கள் கர்த்தராகிய கர்த்தருக்கு நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை கொடுத்து தீருங்கள். அவரை சுற்றிலும் உள்ள அனைவரும் பயங்கரமானவருக்கு படையல் கொண்டு வருவார்களாக. கவனியுங்கள், கொடுத்து தீருங்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இது கட்டாயம். பிரசங்கி 5:4 வசனம் இப்படி பேசுகிறது, கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதிக்காதே, மூடரிடத்தில் அவருக்கு பிரியமில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செலுத்து. ஆம், நீங்கள் நேர்ந்து கொண்டதை உடனடியாக செலுத்த வேண்டும், தாமதிக்காதீர்கள். உபாகமம் 23:21 வசனம் சொல்கிறது, உன் கர்த்தராகிய கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதிக்காயாக. உன் கர்த்தராகிய கர்த்தர் அதை உன் கையிலே கேட்பார், நீ செலுத்தாதிருந்தால் அது உனக்கு பாவமாயிருக்கும். இது ஒரு தெளிவான எச்சரிக்கை. நீங்கள் செய்த பொருத்தனையை செலுத்தவில்லை என்றால் அது பாவம், கர்த்தருக்கு எதிராக செய்யும் பாவம். நான் இப்போது ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். மிகவும் கவனமாக கேளுங்கள். சபை மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மற்றும் சபை மக்களில் சிலர், ஐயையோ, நான் பொருத்தனை செய்துவிட்டேன், ஆனால் இன்னும் செலுத்தவில்லையே, கர்த்தர் என்னை தண்டித்து விடுவாரோ, இது பாவம் என்று போதகர் சொல்கிறார் என்று சிலர் தங்களுடைய இருதயத்தில் சிந்தனை பண்ணிக் கொண்டிருந்தார்கள். மற்றும் சிலர் மனமுடைந்து பயத்தில் கலங்கினார்கள். சிலர் முகத்தில் சோர்வு காணப்பட்டது. பின்னும் பாஸ்டர் பெஞ்சமின் தன்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு அமர்ந்திருக்கும் உங்களில் யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நிறைவேற்றாத அந்த பொருத்தனைகள்தான் இப்போது உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஒரு பெரிய சாபமாக மாறி நிற்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன் சமாதானமில்லை? ஏன் உங்கள் தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நோய்கள் உங்களை துரத்துகின்றன? ஏன் கடன்கள் பெருகிவிட்டன? உங்கள் திருமணம் ஏன் தடைபடுகிறது? உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் ஏன் கேள்விக்குறியாது இருக்கிறது? இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்குள் நிறைவேறாமல் தேங்கி கிடக்கின்றன அல்லவா? காரணம் வேறு எங்குமில்லை, கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றாததுதான். ஆம், அந்த நிறைவேற்றப்படாத பொருத்தனைகள்தான் உங்களுக்கு சாபமாக மாறி உங்கள் குடும்பத்தை கட்டி போட்டிருக்கிறது.
இன்று நீங்கள் உங்களுக்குள் தேங்கி கிடக்கும் இந்த அத்தனை காரியங்களும் நிறைவேற வேண்டுமென்றால், உங்கள் வாழ்க்கையில் அடைபட்டிருக்கும் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டுமென்றால், உங்கள் சாபங்கள் மாற வேண்டுமென்றால், கர்த்தருக்கு நீங்கள் செய்த பொருத்தனைகளை உடனே நிறைவேற்றுங்கள். தாமதிக்காதீர்கள். ஏனெனில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் ஒரு தேவையோ ஒரு வேண்டுதலோ இருக்கும்போது கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்யும் பொருத்தனையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வரும். நீங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும்போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் என்று பாஸ்டர் பெஞ்சமின் தன்னுடைய போதனையை முடித்தார். சபை மக்கள் மிகுந்த கவலையுடன் இந்த பிரசங்கத்தை கேட்டு மனமுடைந்து துக்கப்பட்டார்கள். சபையில் ஒரு அமைதல் காணப்பட்டது. சபையில எல்லாரும் அமைதியா இருக்க, கார்த்திக்னு ஒரு பையன் எழுந்து நின்னான். அவன் முகத்துல ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் ஏதோ தெளிவா பேசணும்னு தெரிஞ்சுது. கார்த்திக் அமைதியானா ஆனா உறுதியா? பாஸ்டர் ஐயா, வணக்கம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். உங்க பேச்சு ரொம்ப ஆழமா இருந்துச்சு. பொருத்தனைகள் பத்தி தெளிவா சொன்னீங்க. பாஸ்டர் பெஞ்சமின் சிரிச்சிட்டுட்டே, நன்றி கார்த்திக். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? கார்த்திக் பாஸ்டர் பெஞ்சமினிடம் பேசத் தொடங்கினான். ஐயா, சந்தேகம்னு சொல்றத விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுறேன் ஐயா. நீங்க சொன்ன அந்த பழைய ஏற்பாட்டு பொருத்தனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு முழுசா முடிஞ்சு போச்சுன்னு நான் உறுதியா நம்புறேன். அப்புறம் இப்போ நாம புது உடன்படிக்கை மக்கள் என்பதால் அது நமக்கு நேரடியா பொருந்தாதுன்னு பைபிள்ல இருந்து விளக்க விரும்புறேன். கார்த்திக் பேசினதும் சர்ச்ல ஒரு சின்ன சலசலப்பு. பாஸ்டர் பெஞ்சமின் கார்த்திக்க உன்னிப்பா பார்த்தாரு. அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் பாஸ்டர் பெஞ்சமின் கார்த்திக்கை நோக்கி கண்ணிமையை உயர்த்தி, ஓ, அப்படியா கார்த்திக்? சரி, உன் கருத்தை சொல்லு. பைபிள் வசனங்களோட சொன்னா எல்லாருக்கும் நல்லா புரியும். ஐயா, கண்டிப்பா. பழைய ஏற்பாடு, அதாவது மோசே வழியா கொடுத்த சட்டம்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. பொருத்தனைகள்ங்கிறது அந்த சட்டத்துல ஒரு பகுதி. அது அவங்களுக்கு மட்டும்தான். எபேசியர் 2:12 அக்காலத்துல நீங்க இஸ்ரவேலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, வாக்குறுதி உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்கள்னு இருக்கு. இதிலிருந்து நாமெல்லாம் அந்த சட்டத்திட்டங்களுக்கு வெளியில இருந்தோன்னு தெரியுது. கார்த்திக் சபையில இருக்கிற எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் சத்தமா பேசினான். ஐயா, இயேசு சிலுவையில தன்னையே பலி கொடுத்தப்போ அந்த பழைய உடன்படிக்கை முடிவுக்கு வந்துச்சு. ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு நம்பிக்கை வைக்கிற எல்லாருக்கும் நீதி கிடைக்க நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வச்சாருன்னு இருக்கு. அதாவது பழைய சட்டத்தோட நோக்கம் இயேசுவோட நிறைவாயிடுச்சு. நம்ம பாவத்துக்கான மொத்த மன்னிப்பையும் அவரே கொடுத்துட்டாரு. கார்த்திக் பாஸ்டர் பெஞ்சமினை பார்த்து உறுதியா சொன்னான். இன்னும் கார்த்திக் பேசத் தொடங்கினான். அதனால பாஸ்டர் ஐயா, புது உடன்படிக்கையில் இருக்க நமக்கு பழைய உடன்படிக்கை மாதிரி பொருத்தனைகள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம இயேசுவுக்கு ஏதாவது ஒரு சபதம் பண்ணினாதான் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு இல்லை. நம்ம ரட்சிப்பும் நம்மளை நல்லவங்களா ஏத்துக்கிறதும் நம்ம ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து மேல நாம வைக்கிற நம்பிக்கையினாலேயே கிடைக்குது. எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஐயா, இதனுடைய விளக்கம் என்னவென்றால், கிருபையினால நம்பிக்கையை வச்சு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்க செயலால் வந்தது இல்ல, இது இயேசுவினுடைய பரிசு. யாரும் பெருமை பேசாதபடி இது வேலைகளால் வந்தது இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால சபை மக்களே, நாம பொருத்தனைகள் பண்றதுனால இல்ல, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறதுனால தான் இயேசுவுக்கு பிரியமா இருக்கும். நம்ம இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது அன்பால இருக்கணும், கட்டாயத்தினால இல்ல. புது உடன்படிக்கையோட முக்கியமே இயேசுவும் அவர் மேல நாம வைக்கிற நம்பிக்கையும் தான். பாஸ்டர் பெஞ்சமின் பதில். கார்த்திக் பேசி முடிச்சதும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. பாஸ்டர் பெஞ்சமின் பெருமூச்சு விட்டு கார்த்திக் பக்கத்துல வந்து தோள்ல தட்டுனாரு. அவருக்கு கொஞ்சம் சங்கடமா தெரிஞ்சாலும் அவர் தன்னோட நிலைமையில உறுதியா இருந்தாரு. கார்த்திக், பைபிள் மேல உனக்கு இருக்கிற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ சொல்ற இந்த விளக்கம்
பழைய உடன்படிக்கையை சரியா புரிஞ்சிக்காத மாதிரி இருக்கு. பாஸ்டர் சபையில இருக்கிறவங்கள பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. குரல்ல ஒரு சவாலான தொனி இருந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கார்த்திக் சொன்ன மாதிரி இயேசு நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வச்சாருங்கிறது உண்மைதான். ஆனா முடிச்சு வச்சாருன்னா அதை முழுசா நீக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. அதோட நோக்கத்தை நிறைவேத்திட்டாருன்னு அர்த்தம். பழைய உடன்படிக்கையில இருக்கிற சட்டங்களும் ஒழுக்கங்களும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய ஆன்மீக பாடங்களையும் கோட்பாடுகளையும் கொண்டிருக்கு. பற்பொருத்தனைகள்ங்கிறது வெறும் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் இல்ல. சங்கீதம் 76:11 உங்க கடவுளாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேத்துங்கன்னு சொல்லுது. இது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் இல்ல, இயேசுவினுடைய உறவு வச்சிருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். நாம கடவுளுக்கு ஏதாவது செய்யறன்னு வாக்குறுதி கொடுக்கும்போது அது நம்ம நம்பிக்கையை காட்டுது. கடவுள் முன்னாடி ஒரு அர்ப்பணிப்பு செய்யறதும் அது நம்ம மனசோட நேர்மையை காட்டுது. இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறது தான் ரட்சிப்புக்கு ஒரே வழின்னு எந்த சந்தேகமும் இல்ல. அதுதான் முக்கியம். ஆனா ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு சில அர்ப்பணிப்புகளை, அதாவது பொருத்தனைகளை செய்யறது பழைய ஏற்பாட்டு சட்டத்துல வர்ற கட்டாயமான ஒரு சடங்கு இல்ல. இது கடவுளுக்கு நாம செய்யற அன்பான அர்ப்பணிப்பு. கார்த்திக்கின் பதில் பாகம் 2, நியாயப்பிரமாணத்தின் சாபம். பாஸ்டர் பெஞ்சமினோட பேச்சு முடிஞ்சுது. சர்ச்ல ஒரு நிமிஷம் அமைதி. கார்த்திக் இன்னும் தன்னோட இடத்துல உறுதியா நின்னாரு. அவனோட முகத்துல பக்தி கலந்த பணிவு இருந்தாலும் அவனோட நம்பிக்கை ரொம்ப உறுதியா தெரிஞ்சுது. மறுபடியும் பேச அனுமதி கேட்கிற மாதிரி பாஸ்டரை பார்த்தான். கார்த்திக், அமைதியா ஆனா முன்ன விட தெளிவா. பாஸ்டர் ஐயா, நீங்க சொன்ன கருத்துக்களை நான் நிராகரிக்கிறேன். பழைய உடன்படிக்கையோட ஒழுக்க விதிகளெல்லாம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களோட வம்சத்துல வந்த ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம இப்ப பேசுற பொருத்தனைகள்ங்கிறது ஒரு பழைய சட்டதிட்டத்தோட சடங்கு. அது இப்ப புது உடன்படிக்கையில் இருக்கிற சபைக்கு எந்த வகையிலும் பொருந்தாதுன்னு நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன். கார்த்திக் அங்கிருந்து எல்லாரையும் பார்த்து தன் குரலை கொஞ்சம் உயர்த்தி பேசினான். அன்பான சபை மக்களே, புது உடன்படிக்கை புத்தகமான புதிய ஏற்பாட்டை நாம நல்லா பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் செஞ்ச காரியங்களையோ, பவுல் எழுதின கடிதங்களையோ, இல்ல புது ஏற்பாட்டுல இருக்கிற எந்த ஒரு அப்போஸ்தலரோட போதனைகளையோ எடுத்து பார்த்தா, அங்க பொருத்தனைகள் பண்ணுங்கன்னு எந்த ஒரு போதனையும், எந்த ஒரு கட்டளையும் யாருக்கும் கொடுக்கப்படல. இயேசுவோ அவரோட சீடர்களோ இல்ல அப்போஸ்தலர்களோ ஒரு தடவை கூட பொருத்தனைகள் பண்ண சொல்லல. புது ஏற்பாட்டு ஆதி திருச்சபையில் கூட ஒரு விசுவாசி கூட நான் பொருத்தனை பண்ணினேன்னு சொல்லல, இல்ல நீங்க பொருத்தனை பண்ணணும்னு பேசல. ஏன்னா இயேசு அந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றிட்டாரு. அதனால நீங்க யார் என்ன சொன்னாலும் என்ன போதித்தாலும் நீங்க புது உடன்படிக்கையில் சபைக்கு சொல்லப்பட்டதா என்று யோசித்து பார்க்கணும். மற்றும் புதிய ஏற்பாட்டுல இதை குறித்து எங்கேயாவது பேசி இருக்கிறார்களா என்று நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் நமக்கு ஆதாரம். பாஸ்டர் பெஞ்சமின் கார்த்திக்கை கூர்மையா பார்த்தாரு. கொஞ்சம் பொறுமை இழக்கிற மாதிரி தெரிஞ்சது. கார்த்திக் மறுபடியும் பேசத் தொடங்கினார். பாஸ்டர் ஐயா, நீங்க சங்கீதம் 76:11 சொன்னீங்க. அது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அது இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது, நமக்கில்லை. அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க வழியில வந்த வம்சங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதை கொண்டு வந்து புது உடன்படிக்கையின் சபைக்கு நீங்கள் திணிக்கிறீங்க. இது தப்புதானே? ஆனா நாம நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசும்போது அதோட ஒரு முக்கியமான பக்கத்தையும் புரிஞ்சுக்கணும். கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன்னு எழுதியிருக்கிறே. ஐயா, என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்க நினைக்கிற எல்லாரும் சாபத்திற்குட்பட்டவர்கள். சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்க எல்லாத்தையும் சரியா செய்யாதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திக் எல்லாரையும் பார்த்து ரொம்ப உறுதியான குரல்ல பேசினான். ஐயா, மேலும் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான விதிகள், கட்டளைகள் எல்லாத்தையும் நாம ஒன்னு கூட விடாம முழுசா செய்யணும். அதுல ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் நாம சாபத்துக்கு உள்ளாகிறோம். மனுஷங்களான நம்மால இது முடியுமா? நம்ம பலவீனத்தால யாராலையும் சட்டத்தை முழுசா கடைப்பிடிக்க முடியாது.
அதனால சட்டத்தின் வழியா நல்லவங்களாக முயற்சி பண்ற எல்லாருமே அறியாமலேயே சாபத்தின் கீழ் வந்துடுறாங்க. இது ஒரு பெரிய சுமை. ஆனா நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. அதுதான் கலாத்தியர் 3:13 மரத்துல தூக்கப்படுற எவனும் சபிக்கப்பட்டவன்னு எழுதியிருக்கிற மாதிரி கிறிஸ்து நமக்காக சாபமா மாறி சட்டத்தோட சாபத்திலிருந்து நம்மளை காப்பாத்திட்டாரு. இங்க மரத்துல தூக்கப்படுற எவனும் சபிக்கப்பட்டவன்னு சொல்றது பழைய ஏற்பாட்டுல உள்ள ஒரு வசனம். இயேசு சிலுவையில ஒரு மரத்துல ஆணி அடிச்சு கொல்லப்பட்டதால அவர் நம்மளோட சாபங்களை தன் மேல ஏத்துக்கிட்டாரு. நம்மள சட்டத்தோட சாபமான மரணத்துல இருந்தும் கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்ச நிலையில இருந்தும் விடுவிக்கிறதுக்காக அவரே சாபமா மாறினாரு. நாம பழைய உடன்படிக்கையில இருக்கிற பொருத்தனைகள், தசமபாகம் இல்ல வேற எந்த செயல்களாலையும் நம்மள நல்லவங்களா ஆக்க முடியாது. கார்த்திக்கின் இறுதி வார்த்தைகள் கிருபையின் மேன்மை. கார்த்திக் தன்னோட பேச்ச உறுதியா முடிச்சான். சர்ச்ல இருந்தவங்க எல்லாருமே ஒரு ஆழமான உணர்வோட, ஒரு புது புரிதலோட கார்த்திக்கோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் தலைய ஆட்டினாங்க, சில பேர் வாய திறக்காமலே கார்த்திக்க உண்டிப்பா பார்த்தாங்க. ஐயா, நாம இயேசுக்கு ஏதாவது கொடுக்கறது நம்மளோட அன்பை காட்டுறதா இருக்கணும், ஒரு கட்டாயமான சட்ட சடங்கா இருக்கக்கூடாது. நம்ம காணிக்கைகள், தசமபாகம் இதுவும் சட்டத்தில் இருந்தது தான். இல்லை எந்த ஒரு அர்ப்பணிப்பும் சட்டத்தில் வர்ற ஒரு சபதமா இருக்க வேண்டியதில்லை. அவையெல்லாம் இயேசுவினுடைய அன்பினால நாம விருப்பப்பட்டு சந்தோஷமா செய்கிற அர்ப்பணிப்புகளா இருக்கணும். ஏன்னா பசி உள்ளவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கறதான் இயேசுக்கு சந்தோஷமா கொடுக்கறவங்கள தான் விரும்புறாரு. 2 கொரிந்தியர் 9:7. அது கட்டாயமா இல்லாம மனப்பூர்வமா கொடுக்கறதா இருக்கணும். அதனால பாஸ்டர் ஐயா, நான் திரும்பவும் உறுதியா சொல்றேன், நீங்க போதிக்கிற இந்த பொருத்தனைகள்ங்கிறது புது உடன்படிக்கையோட போதனை இல்ல. அது பழைய சட்ட திட்டத்துல ஒரு பகுதி. நாம வாழுற இந்த புது உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து வழியா நமக்கு கிடைச்ச சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியம். சட்டத்தோட சாபத்திலிருந்து நாம விடுதலையாயிருக்கோம். நாம இனி பொருத்தனைகளாலேயோ வேலைகளாலேயோ கடவுளுக்கு பிரியமா இருக்கணும்னு இல்ல. இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறதுனால தான் நாம கடவுளுக்கு பிரியமாய் வாழ்றோங்கிறது தான் புது உடன்படிக்கையோட ஒரே முடிவு. முடிவுரை. சிந்தனையை தூண்டிய ஆராதனை. கார்த்திக் பேசி முடிச்சதும் சர்ச்ல ஒரு கனத்த அமைதி. கார்த்திக் சொன்ன விஷயங்கள் ரொம்ப கூர்மையா, உறுதியா, ஆனா பைபிள் வசனங்களோட இருந்ததால அது அப்படியே புறக்கணிக்க முடியல. பாஸ்டர் பெஞ்சமின் முகத்துல ஆச்சரியமும் யோசனையும் கலந்திருந்துச்சு. அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச் ஒரு சாதாரண வழிபாடு மாதிரி முடிஞ்சு போகல. அது ஒரு ஆழமான வேத விவாதத்தோட ஆரம்பமா அமைஞ்சது. சபை மக்கள் தங்கள் மனசுல இந்த சத்திய விதைகளை விதைச்சுக்கிட்டு புதிய சிந்தனைகளோட வீட்டுக்கு திரும்பினாங்க. இந்த விவாதம் அவங்களோட விசுவாச வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துச்சு. வணக்கம் அன்பான சகோதரனே, சகோதரியே. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். நாம் கிறிஸ்தவர்கள், ஆனால் கர்த்தரை பற்றி சில தவறான புரிதல்கள் நமக்குள்ளேயே இருக்கு. அதை பற்றித்தான் பேச போறோம். முதலில் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார், அதுதான் விருத்த சேதனம். பிறகு மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய சட்டங்களையும் கட்டளைகளையும் கொடுத்தார், அதுதான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேதம் புரிஞ்சிடும். இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமே பொருந்தும். இது பழைய உடன்படிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு. எப்படி? இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில சிந்தி நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டாக்கினார். இந்த புதிய உடன்படிக்கை அன்பை அடிப்படையாக கொண்டது. பழைய உடன்படிக்கையில இருந்த காணிக்கைகள், சட்டத்திட்டங்கள், பொருத்தனைகள் எதுவுமே இந்த புதிய உடன்படிக்கையில இல்லை. இதனால்தான் சிலர் பழைய ஏற்பாட்டில் உள்ள சட்டங்களை எடுத்து நீ பொருத்தனை பண்ணலைன்னா கடவுள் தண்டிப்பார்னு சொல்றது தவறு. இயேசு கிறிஸ்து ஒரு அன்பான தேவன். அவர் நம்மை பயமுறுத்த மாட்டார். பழைய உடன்படிக்கையின் தண்டனைகளையும் புதிய உடன்படிக்கையின் அன்பையும் போட்டு குழப்பக்கூடாது. இன்னொரு விஷயம், சிலர் உலக ஆசீர்வாதங்களை பத்தி பேசுறது. அதாவது வீடு, கார், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கணும்னா அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்றாங்க. அதுவும் தவறு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. அதாவது உலக ஆசீர்வாதங்கள் தேடக்கூடாதுன்னு இயேசு சொல்லலை. ஆனால் அதான் நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடாது. நாம் முதல்ல அவருடைய அன்பையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடினால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். அதனால எந்த சட்டத்திட்டங்களும் இல்லாமல் இயேசுவை விசுவாசிக்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஆலயத்திற்கு சென்று பிரசங்கிகள் சொல்வதை மட்டுமே கேட்காமல் நீங்களே பைபிளை படியுங்க. குறிப்பாக மத்தேயு,
மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய நற்செய்தி நூல்களை படியுங்க. இயேசு பேசிய வார்த்தைகள் அந்த புத்தகங்களில்தான் உள்ளன. தயவு செய்து பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் புதிய ஏற்பாட்டு அன்பையும் கலந்து குழப்பாதீர்கள். அப்படிப்பட்ட போதனைகளை கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் கடினமாகிவிடும், குற்ற உணர்வு வரும். அது சாத்தான் உங்களை பயன்படுத்திக் கொள்ள ஒரு வழி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய நற்செய்தி நூல்களை படியுங்க. அவர் உங்களுக்கு நேரடியாக வழிகாட்டுவார். உங்களுக்கென ஒரு வல்லமையான வழிகாட்டியாக அவர் இருக்கிறாரு. மற்றும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து பிசாசு கிட்ட இருந்து உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23. நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னிடம் கேளுங்க. நன்றி.